அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற விடுதலை பாகம் 2 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கியிருக்கிறாரு, எல்ரட் குமார் தயாரிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி சூரியுடன் இணைந்து மஞ்சு வாரியார், கௌதம் மேனன், ஆடுகளம் கிஷோர், ராஜு மேனன், அருள்தாஸ், இளவரசு, போஸ் வெங்கட், சரவண சுப்பையா, பாலாஜி சக்திவேல், கென் கருணாஸ், சேத்தன், தமிழ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தின் இறுதியில் கைது செய்யப்படும் தமிழர் மக்கள் படையின் தலைவர் பெருமாள் வாத்தியாரின் வாக்குமூலங்களும் காவல்துறை ரியாக்ஷன்களும் தான் இந்த படத்தின் ஒன்லைன். பன்னாட்டு நிறுவனத்துக்கு மலை கிராமம் ஒன்றில் கனிம சுரங்கம் அமைக்க அரசு கொடுக்கும் அனுமதியை எதிர்த்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழர் மக்கள் படையின் தலைவர் பெருமாள் கடைநிலை காவலரான குமரேசனால் கைது செய்யப்படுவதோடு முதல் பாகம் முடிந்திருக்கும். இதனால் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை விளக்கி தனது தாய்க்கு எழுதிய கடிதத்தை குமரேசன் படிப்பது போல் தொடங்குகின்றது விடுதலை படத்தின் 2ஆம் பாகம். கான்ஸ்டபிள் குமரேசன் என்கின்ற சூரி பெருமாள் வாத்தியார் என்கின்ற விஜய் சேதுபதியை பிடிக்க உதவிய நிலையில் போலீஸ் அதிகாரியான கௌதம் மேனன் பெருமாள் வாத்தியாரை விசாரிக்கும் இடத்திலிருந்து படத்தை ஆரம்பிக்காமல் வாத்தியாராக இருந்த பெருமாள் கருப்பன் என்கிற கென் கருணாஸுக்கு நேரும் கொடுமை காரணமாக தனது பெயரை கருப்பன் என மாற்றிக்கொண்டு பண்ணையார்த்தனத்துக்கு எதிராக புரட்சி செய்கின்றார். தோழராக வரும் ஆடுகளம் கிஷோரின் அரசியல் சித்தாந்தங்களை கற்றுக்கொண்டு தோழராக மாறும் விஜய் சேதுபதி ஆடுகளம் கிஷோரின் கொலைக்கு பிறகு மக்கள் படையை பயங்கரவாத இயக்கமாக மாற்றுகின்றார். அவர் கைது பற்றி செய்தி வெளியான நிலையில் வெளியே நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் போலீசாரிடம் இருந்து தனது மக்கள் படை மூலம் தப்பி செல்லும் பெருமாள் வாத்தியாருக்கு கடைசியாக என்ன ஆகின்றது? முதல் பாகத்தில் ஹீரோவாக மிரட்டிய குமரேசன் என்ன ஆனார், என்ன செய்தார் என்பதே விடுதலை 2ஆம் பாகத்தின் மீத கதை. பெருமாள் வாத்தியாராகவே வாழ்ந்திருக்கின்றார் விஜய் சேதுபதி. அப்பாவியாக, தோழராக, புரட்சியாளராக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவருக்கு இணையாக நடித்திருக்கின்றார் மஞ்சு வாரியார். விஜய் சேதுபதி மஞ்சு வாரியார் இடையேயான ரொமான்ஸ் காட்சிகள் ரசிக்க வைக்கின்றது. தலைமை செயலாளராக வரும் ராஜு மேனன் நடிப்பு அருமை. சூரிக்கு பெரிதாக வேலை இல்லை, இருந்தாலும் தனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கின்றார். சேத்தன் தன் அபார நடிப்பால் மிரட்டியுள்ளார். அவர் நடிக்கிறார் என்பதை மறந்து தியேட்டரில் உள்ளவர்கள் எல்லாம் சேத்தனை சபிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆடுகளம் கிஷோரும் கென் கருணாஸும் சிறு கதாபாத்திரத்தில் வந்தாலும் உணர்வுபூர்வமான நடிப்பால் மனதில் நிற்கின்றார்கள். தமிழ் மற்றும் இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். வேல்ராஜின் ஒளிப்பதிவும் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலமாக உள்ளது. முதல் பாகத்தில் இருந்த அளவுக்கு ரசிகர்களை சுவரசியப்படுத்தும் கதை மற்றும் திரைக்கதை இல்லாமல் பல இடங்களில் தொய்வு தென்படுகின்றது. ரத்தம் தெறிக்கும் வன்முறை காட்சிகளை குறைத்திருக்கலாம். அதிகாரத்தை நியாய கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்டிருக்கும் ஒவ்வொரு வசனங்களும் படத்தின் ஆக சிறந்த பலம். சொல்ல வந்த அரசியலை முதல் காட்சியில் இருந்து ஆரம்பித்து படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் சூரி செய்யும் சம்பவம் வரை சுவாரஸ்யமாக கொண்டு சென்றிருக்கும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.